இங்க மகா அவங்க அம்மா கோடீஸ்வரிக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் கோடீஸ்வரியோட வீட்டுக்கு வந்த சேட்டு கோடீஸ்வரிய ரொம்ப அசிங்கமா பேசி என்கிட்ட வாங்கின கடனை மரியாதையா திருப்பி கொடுங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க. எல்லாத்தையுமே போன்ல கேட்டுட்டு இருந்த மகா நம்ம குடும்பம் இப்படி பண கஷ்டத்துல இருக்காங்களே அப்படின்னு மனசு ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்புறம் மகா ஐஸ்வர்யா கிட்ட உன் கல்யாணத்துக்குன்னு வாங்கின கடனை கட்ட முடியாம நம்ம அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா நீ அது எதை பத்தியுமே யோசிக்காம இவ்ளோ சந்தோஷமா இருக்கியே, அம்மா அப்பாவை பத்தி உனக்கு யோசனையே வராதா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஐஸ்வர்யா என் கல்யாணத்துக்கு அவங்கள யார் கடன் வாங்க சொன்னது, அவங்க கடன் வாங்கினா அவங்க தானே அதை அடைக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், மரியாதையா எங்க இருந்து போ அப்படின்னு மகாவை திட்டி அங்க இருந்து அனுப்பிச்சிடுறாங்க. இங்க மகா மனசு வேதனைப்பட்டு நம்ம அம்மா அப்பா இவ்ளோ கடன் பிரச்சனையில சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க, நம்மளாலேயே எந்த உதவியும் செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. இந்த சமயம் சூர்யாவோட ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க டிசைனர் பவித்ரா மகாக்கு கால் பண்ணி நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் அந்த டிசைனர் மகா கிட்ட சூர்யா சார் ஒரு பெரிய ஆர்டரை எதிர்பார்த்துட்டு இருக்காரு, அதுக்கு தேவையான நிறைய டிசைன்ஸ் வேணும்னு சொன்னாரு. நான் வரைஞ்சு கொடுத்த எந்த டிசைனுமே சூர்யா சாருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, நீங்க தான் அழகா டிசைன்ஸ் எல்லாம் வடிவமைப்பீங்கல்ல, எங்களோட கம்பெனியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், சூர்யா சாருக்கு பிடிக்கிற மாதிரி அந்த ஆர்டருக்கு செட் ஆகுற மாதிரி டிசைனை நீங்க வரைஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டான பேமெண்ட்டை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மகா ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பா இந்த டிசைனை நான் செஞ்சு கொடுக்குறேன், ஆனா அதுக்குண்டான பேமெண்ட்டை நீங்க கரெக்டா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உங்களுக்கு வரைஞ்சு கொடுத்தன்ற விஷயம் கண்டிப்பா சூர்யா சாருக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எங்க மகா நல்லபடியா இந்த பணம் மட்டும் வந்துருச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும், இந்த பணத்தை அப்படியே அம்மாவோட கையில கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த டிசைனை வரைய ஆரம்பிக்கிறாங்க. இங்க சூர்யா ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரமா தூங்காம இருக்காங்க. சூர்யா தூங்கினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியாம நான் டிசைன்ஸ் எல்லாத்தையும் வரையணும்னு நினைச்சேன், ஆனா இவர் இன்னும் தூங்காம இருக்காரு, என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாங்க மகா. அப்புறம் மகா சூர்யாவை வெறுப்பேத்துறதுக்காக பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. ஏய் மகா போதும் நிறுத்து, உன் பாட்டை நான் முழிச்சிருந்து கேட்கறத விட நான் தூங்குறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாரு. அப்புறம் மகா முழிச்சிருந்து சூர்யாவுக்கு தெரியாம அவரோட கம்பெனிக்கு தேவையான எல்லா டிசைன்ஸுமே பெர்ஃபெக்ட்டா வரைஞ்சு வைக்கிறாங்க. அப்புறம் காலையில மகா தான் வரைஞ்சு வச்சிருந்த எல்லா டிசைனையுமே டிசைனர் பவித்ரா கிட்ட கொடுத்து சூர்யா கிட்ட கொடுக்க சொல்றாங்க. மகா வரைஞ்ச எல்லா டிசைன்ஸையுமே பார்த்த சூர்யா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு செம்மையா இருக்கே, இந்த டிசைன்ஸ் எல்லாம் யார் வரைஞ்சது, கொஞ்சம் அவங்கள கூப்பிடுங்களேன், நான் அவங்கள பார்த்தே ஆகணும்னு சொல்றாரு. உடனே பவித்ரா அவங்களெல்லாம் இப்ப நீங்க பார்க்க முடியாது சார், டிசைன் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே சூர்யா இந்த மாதிரியான டிசைனை தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இந்த டிசைன்ஸ் எல்லாமே என்னுடைய ஆர்டருக்கு கண்டிப்பா செட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வீட்டுக்கு போன சூர்யா அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே மகா கிட்ட காமிச்சு இங்க பாரு எவ்வளவு அழகா அந்த டிசைனர் வரைஞ்சிருக்காங்கன்னு, இந்த மாதிரியான ஒரு டிசைனர் தான் என்னுடைய ஆபீஸ்க்கு தேவை அப்படின்னு சொல்லி மகா வரைஞ்சு கொடுத்த டிசைனை பார்த்து பார்த்து பயங்கரமா பாராட்டி தள்ளுறாரு சூர்யா. இந்த டிசைனை வரைஞ்சவங்க கண்டிப்பா ஒரு டேலண்டட் பர்சனா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. சூர்யா சொன்னதை கேட்ட மகா நான் வரைஞ்சு கொடுத்த டிசைனை என்கிட்டயே புகழ்ந்து பேசுறீங்களா அப்படின்னு சிரிக்கிறாங்க.